கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், கிரீன் ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், டேண்ட்ரஃப், இச்சிங், ஹேர் ஃபால், ஃபாஸ்ட் ஹேர் growth, ஹேர் ரீக்ரோத், ஆன்டி ஏஜிங், ரிங்கிள்ஸ், ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ் மார்க், பிளாக் ஸ்பாட், இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதுதான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஃபேஷியல் ஸ்டெப்ஸில் ஒரே வாஷில் எந்த அளவுக்கு வந்து ஸ்கின் சேஞ்சிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. யூஸ் பண்ணி காட்ட போகிறது கமல் நேச்சுரல்ஸோட ஒரு தீவிர ஃபேன்னு சொல்லலாம். ஒரே ஒரு தடவை ஃபேஷியல் 1000 டைம்ஸ் நம்மளை பாராட்டியிருப்பாங்க. ரீசெண்டாக கமல் நேச்சுரல்ஸோட 5 rupees பிரைட்னிங் ஃபேஷியல் பவுடர் ஆஃபர் போயிட்டு இருந்தது. இப்போயும் இருக்குது. அதில் நிறைய பேர் பிரைட்னிங் ஃபேஷியல் பவுடர் வாங்கியிருக்கீங்க. இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமல் நேச்சுரல்ஸோட பியூட்டி ஆயில் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பியூட்டி ஆயில் தான். நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு க்ளோவிங்கும் கொடுக்கும். 2 நிமிஷம் இந்த ஸ்டெப்பு பண்ணுறது மூலயமா அந்த ஃபேஷியலுக்கே ஒரு உயிர் கொடுக்கும்னு சொல்லலாம். யூஸ் பண்ணுறது கமல் நேச்சுரல்ஸோட ட்விங்கிள் பிரைட் டோன். ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு நல்ல ஒரு மேல் நோக்கி மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபேஸில் இருக்க பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருக்கும். நல்லா கிளென்ஸ் பண்ணி மேல் நோக்கி மசாஜ் பண்றதுனால ஸ்கின் வந்து டைட்டனிங்கா யங் லுக் வந்து இருக்கும். ஸ்கின்ல இருக்க டிஸ்கலரேஷனையும் இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். டேன் இருந்தாலும் சூப்பரா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஃபேஷியலுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது. நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு ½ an hour வரைக்கும் கூட தாராளமாக விட்டுக்கலாம். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்லேருந்து ½ an hour வரைக்கும் நீங்கள் விட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து சோப் போட்டு, கண்டிப்பாக ஆயில் யூஸ் பண்ணால் சோப் இல்லைனா ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இவங்க யூஸ் பண்ணுறது கமல் நேச்சுரல்ஸோட ஆரஞ்ச் சோப்பு. வச்சுருக்கிறது கையில் வச்சுருக்கிறது சாம்பிள் சோப்பு. ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டரில். பார்த்தீங்களா, ஃபேஸ் வாஷ் பண்ணால் அந்த பியூட்டி ஆயிலோட ரிசல்ட் பார்த்தீங்களா, இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குன்னு. அடுத்த ஸ்டெப் வந்துட்டு நீங்கள் பவுட்ரு ஃபேஸ் வாஷ் வச்சுருந்தீங்கன்னா பவுட்ரு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ப்ரோட்டீன் அப்படிங்கிறனால பவுட்ரு ஃபேஸ் வாஷ் கமல் நேச்சுரல்ஸோட சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு ஹெல்த்தி ஸ்கின் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இவங்க அந்த பவுட்ரு ஃபேஸ் வாஷ் ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணி அடிஷ்னலாக போக 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 இன்னும் நல்லா இருக்கும். ஸ்டெப்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஸ்கின் வந்து ரொம்ப நல்ல அளவுக்கு அந்த வேர்வெல்லாம் வெளியில் வர வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணணும். அப்போ தான் அந்த போஸ்லாம் ஓப்பன் ஆகி அதில் உள்ள அழுக்கெல்லாம் நம்மளுக்கு. நானும் ஸ்டீம் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. ஸ்டீம்னா இந்த அளவுக்கு வந்து வேர்வை வந்து வெளியில் வரணும். அப்போ தான் வந்து போஸ் க்ளீன் ஆகும். பிரைட்னிங் ஃபேஷியல் பவுடர் நீங்கள் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப்பு, பிரைட்னிங் ஃபுல் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப்பு, ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல் பவுடர், இந்த மாதிரி எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் பவுடர் கமல் நேச்சுரல்ஸோட பிரைட்னிங் ஸ்க்ரப்போட க்ளோவிங் பவுடர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி வச்சு, நீங்கள் டேப் பண்ணாதீங்க, போஸ் க்ளோஸ் ஆயிரும். லைட்டாக தண்ணி வச்சு மட்டும் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா மேல் நோக்கி மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி ஸ்கின்னை போட்டு இரிட்டேட் பண்ணலாம் வேணாம். நல்லா ஜென்டிலாக ஒரு ஸ்க்ரப் கொடுங்க. மூக்கில் எல்லாம் நல்லா மேல் நோக்கி பண்ணுங்கள். மூக்கில் மேல் நோக்கி பண்ணிவிட்டு திரும்பி இறக்க வேணாம், அப்படி மேல் நோக்கி மட்டும் பண்ணணும். அப்போ தான் வந்து மூக்கில் இருக்கிற அந்த டெட் செல்ஸு, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், நிறைய பேருக்கு அந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். இவங்களுக்குமே ஃபேஸில் அந்த கண்ணத்துலலாம் நிறைய பிளாக் ஹெட்ஸ் இருக்கிறத நீங்கள் ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி போஸுமே ஒரு குட்டி குட்டி போஸ்லாம் ஓப்பன் ஆகி அவங்களோட ஸ்கின் வந்து டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக ஒரு ஏஜிங் லுக் வந்து இருந்தது. ரொம்ப சின்ன வயசு தான், ஆனால் ஃபேஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஏஜிங் லுக் வந்துருந்தது. பட் ஃபைனலாக எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். கண்ணை சுற்றி, லிப்ஸ் மேலே, கழுத்தில் எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி, கழுத்துக்கு பின்னாடி கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க சர்க்குலர் மோஷனில். அந்த மாதிரி பண்ணாமல் விட்டிங்கன்னா அன்ஈவன் ஸ்கின் டோன் மாதிரி ஆயிரும். சில பேருக்கு பிக்மெண்டேஷன்லாம் இருக்கும். ஸோ டே பை டே இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்லேயே நல்ல ஒரு விசிபிள் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். 3 மந்த்லேயே அந்த பிக்மெண்டேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஃபேட் அவுட் ஆகும். பிக்மெண்டேஷன் ஃபேஸில் இருக்க அந்த டிஸ்கலரேஷன்லாம் மேஜிக் மாதிரிலாம் மறையாது. நம்ம ரொட்டீன் கொடுக்க அது ஃபேட் அவுட் ஆகும் நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதே திக் லேயராக ஒரு பேக் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கு அப்புறமும் நீங்கள் க்ளோவிங் பவுடர் கையில் என்ன வச்சுருக்கீங்களோ அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதுவே எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னா, வாஷ் பண்ணுறது நார்மல் வாட்டரில் ஒரு 5-6 ஐஸ் க்யூப் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு டோனராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் இந்த சம்மர்
டைமில் அந்த ஹீட் எல்லாம் உங்களுக்கு கம்மி பண்ணி ரொம்ப சூப்பர் ஒரு கூலிங் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். நல்லா ஓப்பன் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த போஸ் வந்து க்ளோஸ் பண்ணணும். நல்லா இதை ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு கையை வச்சு தட்டி விட்டிங்கன்னா சூப்பர் டோனராக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பாருங்க உங்களோட ஸ்கின் வந்து எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது. பிஃபோர் இவங்களுக்கு எடுத்த வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ நான் வைக்கிறேன், அதுவும் இதுவும் பாருங்கள். அந்த மூக்கில் அந்த கன்னத்தில் நிறைய பேர் கேட்பீங்களா உங்கள் மூக்கில் அந்த கன்னத்துலலாம் எவ்வளோ க்ளோ இருக்குன்னு. அதே மாதிரி பாருங்கள் இவங்களுக்கும் அந்தளவுக்கு ஒரு க்ளோ இருக்குது. மூக்கில் கன்னத்துலலாம் செம்ம க்ளோவிங் தெரியுது. ஃபேஸில் இருக்க டிஸ்கலரேஷன் எவ்வளோ மோசமாக இருந்த அந்த டிஸ்கலரேஷன்லாம் அந்த குட்டி குட்டி போஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு, நல்லா மினிமைஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஃபேஸில் இருக்க அந்த பிக்மெண்டேஷன்லாம் அதாவது அந்த டிஸ்கலரேஷன்லாம் நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே வந்து ரிமூவ் ஆகிருக்கு. அது மாதிரி அந்த பிக்மெண்டேஷன் மட்டும் மூக்குக்கிட்ட இருக்க பிக்மெண்டேஷன் மட்டும் இப்போ ஒரே வாஷ்லேயே நம்மளுக்கு போகாது. டே பை டே அவங்க பண்ணும்போது ஒரு 3 மந்த்தில் நல்லாவே இது ஃபேட் அவுட் ஆகிடும். இப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு பேக் போட்டு இந்த மாதிரி அவங்க ரெகுலர் மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நம்மளோட ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணும். ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் கொடுக்குறாங்க, அதுவும் 100% நேச்சுரலாக கொடுக்குறாங்க அப்படின்னா வேறு லெவலில் ஸ்கின்னை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். வித்தின் 1 இயரில் அவங்களோட ஸ்கின் செம்ம ஃப்ளாலஷாக ஒரு கிளியர் ஸ்கின்னாக ஒரு க்ளோவிங் ஸ்கின்னாக இருக்கும். மேக்கப்பே இல்லாமல் ஒரு ஃபில்டரே இல்லாமல் ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாமே நம்ம டேக் கேர் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸ்கின்னை எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு வந்து டைம் கொடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ஸ்கின் நல்லாயிருக்கும். நான் நல்லா மெயின்டைன் பண்ணுவேன், ஆனால் வந்து இடையில வந்து எனக்கு டைம் இல்லை, ஒரு 1 மந்த் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த 1 மந்தில் ஸ்கின் அழுக்க சேராமல் இருக்காது, டேன் ஆகாமல் இருக்காது. ஸோ அப்பப்போ நீங்கள் ஸ்கின்னுக்கு டெய்லியும் சாப்பிட்ற மாதிரி டெய்லியும் ஸ்கின் கேர் மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் ஸ்கின் இதே மாதிரி ஃப்ளாலஸாக சூப்பராக வச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் இந்த பிரைட்னிங் ஃபேஷியல் பவுடர் 5 ரூபீஸ் ஆஃபரில் ட்ரை பண்ணலை, இல்லை நீங்கள் வந்துட்டு இன்ன வரைக்கும் கமல் நேச்சுரல்ஸில் வேறு எந்த ப்ராடக்ட்டும் வாங்கலை அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போவே மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கின் கேர் கிட்ட பிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.